ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனாத்தனை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயனாத்தனை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடேசன் கிட்ட சொன்ன மாதிரியே அதாவது நம்ம நிலா, பல்லவன், அதுக்கடுத்து பாண்டியன், சோழன் 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெரியப்பா நடந்து வந்துட்டுருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு பிளான் போடலான்ற அவரை நம்ம ஒரு கடத்தல்காரங்க மாதிரி மிரட்டி அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனையும் பிளான் போட்டு அனுப்பிடுவாங்க. நிலாவும் சோழனும் காரில் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. அவரை பிடிச்சி ஃபஸ்ட்டு கடத்த மாட்டாங்க, ஆனால் கடத்துகிற மாதிரி சும்மா இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துக்கு அப்படியே லேசாக இழுத்துட்டு பக்கத்தில் மட்டும் கூட்டிகிட்டு போய் அப்படியே 2 பேரும் நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உன்னோட பேரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இந்த அய்யனார் துணை வீட்டில் பக்கத்தில் இருக்க எல்லா இடமும் என்னோட தான், எல்லா நிலமும் என்னோட தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்போ அந்த அய்யனார் துணை வீடு அப்படின்னு அதுவும் என்னோட தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு பத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பத்திரம் என்கிட்ட இல்லை, உயில் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியாக உண்மையை சொல்லுவார். என் தம்பி பேரில் தான் இருக்குது, உயிலும் அவன் பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்போ இவங்களுக்கு ஒரு துருப்பிச்சீட்டு கிடைச்ச மாதிரி ஆயிரும். சரி இவங்க பேரில் தான் இருக்குது, நம்ம டேரெக்டாக கோர்ட்லேயே கேஸை போட்டு வாங்கிடலாம் வீட்டை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை விட்டு இங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோழனும் நிலாவும் பயந்துட்டு இருந்தாங்க, இவங்களை வச்சு எப்படி உண்மையை வாங்கிட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவரும் உண்மையை சொல்லிட்டார். இவங்களும் அதே மாதிரி பேசி உண்மையை வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடேசன் அய்யனார் துணை வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. வெளியே நின்றுக்கிட்டு இது என் வீடு தான் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு மறுபடியும். அப்புறம் அவங்க தங்கச்சியும் வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம சேரன் அவர் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் என்ன நடக்குதுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுது. நம்ம நிலாவும் சோழனும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது வீட்டுக்குள்ளே தான் அந்த உயில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நம்ம இது வரைக்கும் தேடியே பார்க்கல, வீட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எடுத்து அது நம்மளோட தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டுடலாம். கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இவங்க யாருனாலையும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது கவர்மெண்ட்டே இவங்களோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நம்மளையும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. அது எப்படியும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போயிட்டு அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு அய்யனார் துணை வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. இவங்களும் வீட்டுக்குள்ளே அதை தேடிட்டுருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. மேலும் நாளைக்கு வேறு ஒரு எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.